தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை அவர்கள் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது என்ன அப்படின்னா வந்து வடக்கு வாழுது தெற்கு தேய்துன்ட்டு. இன்றைக்கி 2026 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு உட்காந்து தின்னுது, தெற்கு உடச்சி கொட்டிகிட்ருக்கு. வெல்கம் டு ஆஸ்ட்ரோக்லன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், நம்ம ரகுலன்ஸ் இன்சைட்ஸில் வந்து நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஸ்டார்ட் அப் எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, ஃப்ரீலான்சிங்கு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங் இந்தமாரி விஷயத்தெல்லாம் பற்றி ப்ரொடக்டிவாக நிறைய பேசுகிறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்தமாரி வீடியோஸ் என்னோடய பழைய வீடியோஸ் அந்தமாரி பேசுகிறது பிடிக்கும் அப்படின்னா அதில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ஜெனரிக்காக நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கரண்ட் இவெண்ட்ஸ், பாலிடிக்ஸு அண்ட் தியரிஸ், நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் தியரிஸ் இதெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இது அதுவும் வேறு இருக்க போகுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு உங்களோட பார்ட்டியை நான் சப்போர்ட் பண்ணல, ஃபேவரட் பார்ட்டியை, உங்களோட ஆக்டரை வந்து சிஎம் ஆக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணலை, உங்கள் பொலிட்டிக்கல் லீடருக்கு வந்து நான் வந்து சப்போர்ட்டிவாக பேசலை அப்படின்ற கோவம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாத்தையும் இங்கேயே காட்டுங்க. அதை கொண்டு வந்து அங்கே காட்டாதீங்க. அங்கே வந்து நிறைய பேர் படிச்சுட்டு லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. உங்களுக்கு உங்களோட லைஃபோட ஆம்பிஷனே வந்து உங்களோட ஆக்டர் சிஎம் ஆகணும், உங்களோட ஃபேவரட் பொலிட்டிஷியன் வந்து சிஎம் ஆகணும், மினிஸ்டர் ஆகணும். இதுதான் உங்களோட கனவு. உங்களுக்குன்னு சொந்தமாக சாதிக்கணுன்ற ஒரு முயற்சி பண்ண போகிறது கிடையாது, எதுவும் சாதிக்க போகிறது கிடையாது. அப்படின்றப்ப நீங்கள் அங்கே வரக்கூடாது, நீங்கள் இங்கேயே இருங்க. எனக்கு இப்போ கூட வந்து இதை சொல்கிறது வந்து உங்களை கோவப்படுத்தணும், காயப்படுத்தணும்னா கிடையாது. எனக்கு உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் வந்து எனக்கு நிஜமாக கோவம் வருது. ஏன்னா என்ன மாதிரி நீங்களும் ஒரு சக மனுஷன் தான். நான் பார்க்குற உலகத்தை நீங்கள் பார்க்கலைன்ற எனக்கு ஒரு கோவம் தான். எனக்கு வந்து இவங்க யாருமே முக்கியம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎம்கே முக்கியம் அப்படி கிடையாது. நீங்கள் ஆக்சுவலி இட்ஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ். நான் எப்போவுமே என்னோடய வீடியோஸில் வந்து ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக தெரியும். பட் இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ். எனக்கு தெரிஞ்சதை நான் அப்சர்வ் பண்ணுறதை ஃப்யூச்சரில் எப்படி நடக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, இட்ஸ் ஓகே. பட் யாருக்கு ஓட்டு போட்டாலும் சரி பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க, அது மட்டும்தான். ஓகேவா? அண்ட் அதேமாரி ஒரு விஷயம் நல்லா யோசிங்க கைஸ். இன்றைக்கி நீங்கள் எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ ஒரு ஆக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, இதே மாதிரி உங்கள் அப்பா தாத்தா காலத்தில் வந்து பாகவதர் காலத்துலேருந்து, எம்ஜிஆர் காலத்துலேருந்து, ரஜினி கமல் காலத்துலேருந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஆக்டருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுறது, வடமாலை சாத்துறது இதெல்லாம் நடந்துச்சு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஸ்டேஜ் ஏதோ போய் பேசுனாங்கன்னா வந்து புல்லரிக்க போய் நின்று கேட்குறது இதெல்லாம் நடந்துச்சு. அவங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. அந்த பொலிட்டிஷியன் எல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. டிஎம்கேல இருக்கிற பொலிட்டிஷியன் எல்லாம் கோடீஸ்வரங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாம் கோடீஸ்வரங்க. ஸோ எந்த பாமகவில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்க வேறு. ஸோ அவங்களும் ஒரு பெரிய கோடீஸ்வரங்க. ஸோ இவங்க எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. நீங்கள் பால் அபிஷேகம் பண்ண ஆக்டர் எல்லாருமே கோடீஸ்வரங்க. எம்ஜிஆர்லேருந்து, சிவாஜியிலேருந்து, கமல்லேருந்து, ரஜினிலேருந்து, விஜய்லேருந்து, அஜித்லேருந்து எல்லாரும். உங்கள் அப்பா தாத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அதாவது முன்னாடி அவர் அண்ணாதுரை அவர்கள் முன்னாடி சொன்ன மாரி வந்து வடக்கு வாழுது தெற்கு தேயுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல வந்து பாரபட்சமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு நிறைய விஷயத்த செய்கிறாங்க, நம்மளுக்கு சரியாக செய்யறதில்ல, ஸ்கீம்ஸ் நிறையா வரதில்ல, நம்ம கொடுக்குற காசுலேருந்து நம்மளுக்கு கரெக்டான ப்ரொபோஷன் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு செலவு பண்ண மாட்டேங்குது, இப்படின்ற கோவத்தை தான் வந்து அவர் அப்படி சொன்னார். பட் இன்றைக்கி பாருங்கள், 60 வருஷம் கழிச்சும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இன்னும் மோசம். முன்னாடியாவது வந்து அது வாழ்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து இங்கே தேஞ்சிட்டு இருந்தோம். நம்மள்ட்ட வந்து பாரபட்சமாக எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வளர்ந்துட்டு இருந்த மாதிரி கூட இருந்துச்சு. பட் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்க அப்படியே உட்காந்து தின்றுருக்குறாங்க. நம்ம இங்கே உடச்சி கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது தமிழ்நாடு வந்து 100 ரூபா கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு வெறும் 30 ரூபாய்க்கு கீழே வருது. அதே ஒரு யூபி வந்து 100 ரூபா கொடுத்துச்சுன்னா 900 ரூபா திரும்ப வருது. 1000 ரூபா கிட்டக்க அவங்களுக்கு திரும்ப வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, கடைசி 50 வருஷமாக வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நைட்டும் பகலுமாக வேலை செஞ்சு இங்கே இருக்கிற சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து, சாஃப்ட்வேர் டெவலப்பர்லேருந்து, சிவில் இன்ஜினியர்லேருந்து, டாக்டர்லேருந்து, டென்டிஸ்ட்லேருந்து இவங்க மாரி 1008 ப்ரொஃபஷன், பிஸ்னஸ்ஸு எல்லாருமே வந்து நாயா பகலாக உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி டேக்ஸை கட்டினா அந்த டேக்ஸ் நம்மளுக்கு ரோடாக வந்தால் சரி, நம்மளுக்கு தண்ணியாக வந்தால் சரி, நம்மளுக்கு ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட்டுன்னு வந்தால் சரி, அதெல்லாம் கிடையாது. அந்த பக்கமாக போய் மாட்டுக்கு ஆஸ்பத்திரி, மாட்டுக்கு ஆம்புலன்ஸு, ஒரு 4 சிலை, 4 கோயில், இந்த ஒரு போர்டெல்லாம் வந்து ரீநேம் பண்ணுற வேலை, இந்தமாரி விஷயந்தான். அட்லீஸ்ட் ஒரு சுடுகாடு கட்டினா கூட வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். சுடுகாடு கூட கட்டாமல் அந்த மக்களை கொரோனா டைமில் வந்து ஆத்தங்கரையில் புதைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதாங்க. ஸோ இது வந்து நம்ம முதல்ல வந்து சால்வ் பண்ணணும். நம்ம ஏன் வந்து ஃப்ரீயாக பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்? ராஜ்யசபாவில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவும் இருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்கிறாங்க? எதுக்கு வந்து இதை நம்ம விட்டுக்கிட்டே இருக்கணும்? இத்தனை வருஷம், ஒரு நாள் 2 நாள்லாம் போகிறோம், 50 வருஷம் எப்படிங்க? ஒரு ஸ்டேட்டு முன்னேறாமல் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம்.
50 வருஷமாக முன்னேறாமல் இருக்குது அப்படின்னா எதுக்கு நம்ம பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? நம்ம கரெக்டாக முன்னேறுறோம், நம்ம நிறைய விஷயத்தை கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்றப்ப எதுக்கு அங்கே பணம் கொடுக்கணும்? என்னை கேட்டால் அதெல்லாம் வந்து கடனாக கொடுக்கணும். அந்த ஸ்டேட்டெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக திரும்ப கொடுக்கணும். எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வந்து திருடி திருடி தின்னுக்கிட்டே இருப்பாங்க? ஒரு நாள் 2 நாள் 50 வருஷமாவா? இதில் வர அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு வேறு போடணுன்னு வேறு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க சில சங்கி பசங்க. தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து துரோகியாக வந்து எல்லா செஞ்சுரியிலையும் எல்லா இடத்துலையுமே அதான் அந்த வேலை தான் பண்ணுறீங்க. துரோகம் மட்டும்தான். நீங்கள் வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் துரோகம் தான். ராஜராஜ சோழன் கதையிலேருந்து எல்லாமே நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லேருந்து வெறும் துரோகம் தான் உங்கள் வரலாறு. சாவர்கர் வரலாறுலேருந்து எல்லாம் துரோகம் தான். இப்போ தமிழர்களுக்குமே வந்து அதுனா அப்புறம் எப்படி இங்கே தான் இருக்கிறீங்க? உங்களுக்கு இங்கே தான் நீங்கள் வந்து உங்களுக்கு சோறு போடுறது தமிழ் பூமி தான். உங்களுக்கு சோறு போட்டு உட்கார வச்சு கோயிலெல்லாம் உட்கார வச்சு உங்களை தேரெல்லாம் தூக்கிட்டு போகிறானுங்க கிறுக்கணுங்க. பருப்பு நெய்யுமா போட்டு உடைக்காமல் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மக்களுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு என்ன தான் மனசு வருது? இங்கே இருந்துக்கிட்டு பிஜேபிலாம் சப்போர்ட்டே பண்ணாதீங்க, ஓகேவா? உங்களுக்கு அப்படி பிஜேபி பிடிச்சினா யூபி போய் இருந்துட்டு வாங்க, ஒரு 6 மாதம் இருந்துட்டு வாங்க. செல்ஃபிஷாக இருக்காதீங்க. வெறுமனே நான் எனக்குலாம் சலிச்சு போச்சு. எனக்குலாம் சின்ன வயசுலேருந்து பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. ஸ்டீரியோ டைப்பிங்னு என்னை சொல்கிற அளவுக்கு வைக்கிறதுல ஒரு சில கேட்டகரிஸில் இதுவும் ஒரு கேட்டகரி. சரி, ஓகே. இப்போ இவங்கள போட்டு அடிக்கிறது வேலை கிடையாது. பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து என்னை கேட்டால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து இந்த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து காசு கொடுக்குறத வந்து ஒரு லோனாக கொடுக்கணும். அது சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையா அந்த பொலிட்டிஷியன் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பொலிட்டிஷியன் எலெக்ட் பண்ண சொல்லணும். அந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் அங்கே இருக்கவே கூடாது. இன்னும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணதில் எதுவும் தரலன்னா இங்கே லோக்கலில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து பொலிட்டிஷியன்ஸை போய் அந்த வேலையை செய்ய சொல்லணும். நம்ம செய்யட்டும், நம்மளை அவங்க எலெக்ட் பண்ணட்டும். எதுக்கு அப்புறம் அங்கேயே இருந்து இங்கே வந்து தான் வேலை செய்ய போகிறாங்க? அதுக்கு நம்மளே போய் அந்த வேலையை செஞ்சு அந்த ஸ்டேட்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் என்ன நடக்குது? கிட்டத்தட்ட இப்போ 50 வருஷமாக வந்து நம்ம டேக்ஸ் பேயர் பணத்தை சுரண்டை தின்ன மாரி வந்து அடுத்தது நம்மளுக்கு வர வேண்டிய ஸ்கீம்ஸு, நம்மளுக்கு வர வேண்டிய நியாயமாக வர வேண்டியதே வரது கிடையாது. கொஞ்சோண்டு தான் வருது. அந்த கொஞ்சோண்டு வரதையும் வந்து இப்போ இனிமேல் வந்து திருடி திங்கிறதுக்கு தான் இந்த டீலிமிட்டேஷன்றது. அதாவது 1971 வந்து இந்த டீலிமிட்டேஷன் விஷயம் வந்து வந்துச்சு. அப்போ வந்து பிரிக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து 39 சீட்டு வந்துச்சு லோக்சபாவுக்கு. அதேமாரி யூபி, நம்ம டிஎன்யூபி மட்டும் நம்ம எடுத்துப்போம். யூபி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 80 சீட் இருந்துச்சு. அண்ட் அதுதான் வந்து இவ்வளோ நாள் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து நம்மளோட பாப்புலேஷன் படி வந்து 7% இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கோடி அந்தமாரி 4 கோடி 5 கோடி சம்திங் இருந்துச்சு. அண்டு இப்போ லாஸ்ட்டு சென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட வந்து பாப்புலேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 7 கோடியாக இருக்குது. அண்டு ஆனால் யூபி பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 10 கோடி 8 கோடி இருந்துட்டு இப்போ வந்து 24 கோடி, 3 மடங்கு. நல்ல ரோடு போடுறதுக்கு திறமை கிடையாது, நல்ல ஸ்கூல் கட்டுறதுக்கு திறமை கிடையாது, நல்ல ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு திறமை கிடையாது, மாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் விட முடியும், சுடுகாடு கட்ட முடியாது, குழந்தைங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்க முடியாது, இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. குழந்தை மட்டும் பார்க்க முடியும் உட்காந்து. கிட்டத்தட்ட 24 கோடி பாப்புலேஷனு. காசே சம்பாதிக்க வக்கில்ல, ஊரா விட்டு காசில் உட்காந்து தின்ட்டுருக்கிறப்ப நம்மளுக்கு குழந்த ஒரு கேடா? ஸோ இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு யாருக்காவது கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறது? ஏங்க, நம்ம வந்து ஒரு நாள் 60 வருஷமாக வந்து நம்ம ஸ்டேட்டோட காசை திருடி தின்ட்டுருக்குறானுங்க. இதெல்லாம் வந்து எப்படி வந்து தூக்கம் வருதுன்னு தெரில. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீலிமிட்டேஷனில் இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் வந்து பாப்புலேஷனுக்கு ப்ரொபோஷனலாக வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷன் படி அதுதான் இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தா நியாயமாக எல்லாருக்கும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை பண்ணியிருக்கலாம். பட் இதை நியாயமாக இன்க்ரீஸ் பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் என்ன, 1971 வந்து நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஆரம்பிச்சிச்சு இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா, அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்போ நம்ம 2 பேருமே குழந்தை, நம்மளுக்கு எதுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே வந்து இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப கரெக்டாக பண்ணதுனால தான் இன்றைக்கி பாப்புலேஷன் கண்ட்ரோலில் இருக்குது. நார்த் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் கரெக்டாக இருந்ததுக்கு இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வந்து 2 டைம் வந்து அந்த டீலிமிட்டேஷன் பண்ணுறதா இருந்துச்சு. 2001 ஒரு தடவை பண்ணுற மாதிரி இருந்துச்சு வாஜ்பாய் டைமில். அதுக்கப்புறம் வந்து இப்போ 2026 வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 இயர்ஸ் வந்து அது டைம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு மெஷரும் எடுக்கல பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நம்ம மட்டும் எடுத்து வச்சுட்டு முட்டா பசங்க மாதிரி உட்காந்துருக்குறோம்.
இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் படி வந்து நம்மளுக்கு 38 சீட் இருக்குது, 39 சீட் இருக்குது அப்படின்றது வந்து 48 சீட்டாக மாறும் அப்படின்னாங்க. பேஸ்ட் ஆன் 2011 சென்சஸில் அதுபடி வந்து நம்ம வந்து 5 கோடியிலேருந்து 7 கோடியாக நம்மளோட பாப்புலேஷன் வந்து ஆயிருக்கு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா யூபி, பீகார் அந்த மாதிரி ஸ்டேட்டு, உத்தரகாண்ட் அந்த மாதிரி ஸ்டேட் எல்லாமே வந்து பல மடங்கு குட்டி போட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணதுனால அவங்களோட பர்சன்டேஜ் வந்து நிறையா இருக்குது. அதாவது நம்ம வந்து 7.1% நம்ம இருந்தோம் ஹோல் இந்தியாவில் நம்மளோட பாப்புலேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 தான் இருக்குது, 5.23 தான் இருக்குது. ஸோ இப்போ அதுபடி வந்து நம்மளுக்கு வந்து 39 to 48 சீட்டு வரும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகுதேப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதே யூபிக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 80லேருந்து 160, 170 சீட்டு வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ உயர்ற மாதிரி இருக்கும், பட் அவங்களுக்கு வந்து மல்டிபிள் ஃபோல்ஸாக உயரும். ஸோ அப்போ நம்மளோட ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கும் கம்மியாகிடுச்சு, ப்ரொடக்டிவாக இருக்கிற, பாசிட்டிவாக இருக்கிற, க்ரோத் ஓரியன்டாக இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்மியாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கான ஒரு வாய்ஸே இருக்காது. ஒரு பில்லு வந்து பாஸ் ஆகி அது மட்டும் போய்கிட்டே இருக்கும், நம்ம வெறும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதேமாரி ஸ்கீம்ஸு எல்லாமே வந்து அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு எதுவுமே வராது. பாவ புண்ணியம் பார்த்து ஏதாவது 1-2 ஸ்கீம் வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து மோடி அவர்கள் வந்து இந்தமாரி வந்து 545லேருந்து 850 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதான் டீலிமிட்டேஷனில் பண்ணுறது. அதை வந்து எல்லாத்துக்குமே வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ப்ரொபோஷனலாகவே இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளோட 7.7%, 7.1% வந்து அப்படியே வச்சுக்கிற மாதிரி. ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்ம 39 சீட்லேருந்து 60 சீட்டுக்கிட்ட, 59-60 சீட்டுக்கிட்ட வரும். யூபிக்கு வந்து 80லேருந்து 120 சீட்டு வரும். இது வந்து ப்ரொபோஷனலாக இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். இந்த சென்ஸ் லைக் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே தான். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து முன்னாடி வந்து 39 பேரும் 80 பேரும் கொள்ளடிச்சது வந்து இப்போ வந்து 60 பேரும் 120 பேரும் சேர்ந்து கொள்ளடிப்பாங்க. ஸோ அதுதான் மொத்தமாக 540 பேர் வந்து கொள்ளடிச்ச இந்தியாவை வந்து இப்போ வந்து 850 பேர் கொள்ளடிப்பாங்க. இது கரப்ஷனை தான் இன்க்ரீஸ் பண்ணும். என்றைக்காவது இது வந்து ஸ்டாப் பண்ணால் நம்ம டேக்ஸ் பேயர் பணம் இன்னும் ஒரு 4 ரோடு கட்டலாம். இப்போ இன்னும் வந்து பஜ்ஜி போண்டா சாப்பிட்றது, மிக்சர் சாப்பிட்றதுக்கு இவங்க போய் என்னத்தை கிளிக்கிறாங்க, ஒன்றுத்தையும் கிடையாது. ஸோ அதுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன்லாம் அதிகம்லாம் பண்ண தேவையில்ல, இதே பர்சன்டேஜில் இப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலே நம்ம நாட்டு மக்களோட டேக்ஸ் பண்ணவர் வந்து பணம் வந்து சேவ் ஆகும். ஐயோ சீரியஸாக சொல்கிறாங்க, இந்தியாவை பற்றி யோசிச்சா எப்படி தான் இந்த கண்ட்ரி ஒர்க் ஆகுதுன்னே தெரில. இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓனராக வந்து நான் அந்த கண்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி சொல்லி யோசிக்கிறப்ப சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இப்போல்லாம் வந்து என்னால் வந்து ஒரு நாள் கூட இந்த பிஸ்னஸை வந்து இதுமாரிலாம் நடத்தவே முடியாது. அதாவது ஒரு ஓகே நம்மளோட வருமானம் எவ்வளோ அண்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ இன்கம் வருது, நம்ம எவ்வளோ வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கணக்கே இல்லாமல் இஷ்டத்துக்கு எப்படியோ என்னத்த சொல்கிறது. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து யார் காசு கொடுத்தாலும் சரி வாங்கிக்கோங்க, அதெல்லாம் உங்களோட பணம். நீங்கள் வந்து பெருசாக நியாயம் தர்மம்லாம் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் ஏழையாகவே இருக்காதிங்க, அதெல்லாம் உங்களோட காசு தான். வச்சுட்டு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஸோ டிஎம்கேக்கும் வேணாம், ஏடிஎம்கேக்கும் வேணாம், என்டிகேக்கும் வேணாம், டிவிகேக்கும் வேணாம், யார் நல்லது பண்ணுறாங்களோ பண்ணுங்க, ஆனால் பிஜேபிக்கு தவிர. ஓகேவா? அதேமாதிரி நோட்டாவுக்கும் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னை கேட்டால் நீங்கள் நோட்டாவுக்கு போகிறதுக்கு பதிலாக டிவிக்கேன்ட்டான் என்டிகேக்கு போடுங்க. ஸோ இந்த தடவை நோட்டாவுக்கு போகிறதுக்கு பதிலாக என்டிகேக்கு போடுங்க. அதில் ஒரு 4 கேண்டிடேட் வரட்டும், அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். டிவிகேக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் அவங்களோட ஃபேன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல பண்ணுவாங்க. ஸோ அது அவங்க அது நடந்துச்சுன்னா அது அவங்க சைடு பார்த்துக்கிட்டோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நோட்டாவுக்கு போகிறதுக்கு பதிலாக என்டிகேக்கு போடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னா என்டிகேக்கு போடுங்க. என்னை கேட்டால் பிஜேபிக்கெலாம் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. என்னோடய ஒரே வேண்டுகோள் அது மட்டும்தான். எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஓட்டு கூட அங்கே போகக்கூடாது. ஸோ கோயம்புத்தூர்காரங்களாம் இந்த இடம்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் யூபிக்கு ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வாங்க. யூபி, பீகார் அங்கெல்லாம் போய் ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வாங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து யோசிங்க மக்களே, யோசிங்க. Okay, we'll see you again another video guys, and thank you so much for all your love and support and cheers.